எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எப்படி பஞ்சு போல இட்லிக்கு மாவு அரைக்கிறது அப்படிங்கறத பத்தி தாங்க. நம்ம நிறைய பேர் இந்த கிரைண்டர்ல கைவிட்டு மாவு ஆட்டுறதுக்கு பயந்துட்டே வீட்ல மாவு ஆட்ட மாட்டாங்க. இப்போ ஈஸியா கையே விடாம கிரைண்டர்ல எப்படி மாவு ஆட்டுறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் மாவு ஆட்டுறதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளாஸ்ல 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க. அதாவது ஒரு படிக்கு எடுத்திருக்கேன். 4 டம்ளர் எடுத்திருக்கேங்க. அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து. அதே டம்ளர் அளவில் அரை டம்ளருக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. இது 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேங்க. வெந்தயம் வந்து எப்பவுமே கொஞ்சமாக தான் போடணுங்க. வெந்தயம் அதிகமாக போட்டக்கூடாது. வெந்தயம் அதிகமாக போட்டோம்னா மாவு வந்து ஒரு 2-3 நாள்லேயே மஞ்சள் கலராக மாறிடும், கசப்படிக்க ஆரம்பிச்சிடும், வலுவலுன்னு போயிடும். அதனால் வந்து வெந்தயம் எப்பவுமே கொஞ்சமாக போடணும். சப்போஸ் உங்கள்கிட்ட வெந்தயம் இல்லைனாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க, நீங்கள் வெந்தயத்தை போடாமல் விட்டுறலாம். எங்கள் அப்பா வந்து கல்யாணத்துக்குலாம் மாவு ஆட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜவ்வரிசிக்கு பதிலாக சோயா பீன்ஸ் போடுவாங்க. சோயா பீன்ஸ் போட்டாலும் உங்களுக்கு அப்படியே பஃபியாக வரும். நான் இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி போடுறேன். நீங்கள் சோயா பீன்ஸ் இருந்தால் சோயா பீன்ஸும் போட்டுக்கலாம். இல்லத்தில் நீங்கள் மாவு ஆட்டினீங்கன்னா நீங்கள் கடைகளில் வாங்குற குஸ்பிட்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே சாஃப்டாக மிருதுவாக இருக்கும். நான் எப்பவுமே நைட் அரிசி ஊற வச்சுட்டு காலையில் தான் ஆட்டுவேன். இப்போ இது எல்லாத்தையும் 3 டைம் நல்லா கழிஞ்சிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன். காலையில் எழுந்திரிச்சு ஆட்டிடுவேங்க. நீங்கள் நைட் ஃபுல்லாக ஊற வைக்க டைம் இல்லாட்டி நீங்கள் ஒரு 5 மணி நேரம் ஊற வைங்க. நான் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி போட்டால் இன்னும் இட்லி நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்காக தாங்க இதை எல்லாத்தையும் 3 டைம் கழிஞ்சிட்டு நல்லா மூடி போட்டு ஊற வச்சுருக்கேங்க. இதை காலையில் எப்படி ஆட்டலான்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாங்க எல்லாமே ஊறிடுச்சு. இப்போ இதை ஆட்டிடலாங்க. ஃபஸ்ட்டு நான் கிரைண்டரை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு வெந்தயத்தையும் உளுந்தையும் ஆட்டிக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் அரிசியும் ஜவ்வரிசியும் போடணும். ஃபஸ்ட்டு நான் வெந்தயத்தை தான் போடுவேன். ஏன்னா வெந்தயம் வந்து எப்பவுமே கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு நல்லா ஆட்டினதுக்கப்புறம் அதில் உளுந்து போடணுங்க. இப்போ நான் கிரைண்டர் ஆன் பண்ணி வெந்தயத்தை போடுறேங்க. இந்த ஊற வச்சு தண்ணியோடவே வெந்தயத்தை போட்டுடலாம். வெந்தயம் கொஞ்சம் நல்லா ஆடிட்டுங்க. வெந்தயம் நல்லா ஆடிருச்சு. இதில் வந்து நம்ம உளுந்தை போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணியோட இருக்கு உளுந்து, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உளுந்து ஆடிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளிக்கலாம். உளுந்துக்கு வந்து எப்பவுமே தண்ணி தெளித்து ஆட்டணும். அப்படியே ஒட்டுக்க ஊற்றக்கூடாது. அப்புறம் ஒரு 1/2 hour கரெக்டாக ஆடினா போதுங்க. அதற்கு மேலே உளுந்து ஆட வேண்டியதில்லை. அதனால் டைம் பார்த்து வச்சுக்கோங்க. 1/2 hour கரெக்டாக ஆடினா போதும். லைட்டாக தண்ணி தெளித்து ஆட்டலாம். இப்போ உளுந்தெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ லைட்டாக தண்ணி தெளிக்கலாம். நான் எப்பவுமே அரிசி மாவு ஆட்டும் போது கை யூஸ் பண்ணவே மாட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆடட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உளுந்து ஒட்டி இருக்கும். இதை வந்து பார்த்து கரண்டி விட்டு தள்ளி விட்டுக்கணும். அப்புறம் இது வந்து கடைசியாக உளுந்து ஆனதுக்கப்புறம் தருன்னு இருக்குங்க. அதனால் அதை பார்த்து நல்லா தள்ளி விட்டுருங்க. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆடிருச்சுங்க. இன்னொரு 1/4 மணி நேரம் ஆடட்டும். அப்போ நல்லா உளுந்து பொங்கி வரும் பஃபியாக. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. உளுந்து நல்லா ஆடிடுச்சுங்க. இப்போ உளுந்தை நம்ம எடுத்துடலாங்க. வீட்டிலே இருக்கிற ஒரு பெரிய கரண்டியாக எடுத்துங்க. மாவை அள்ளிக்கலாம். கையை விட வேண்டியது இல்லைங்க. ஒரு பெரிய கரண்டியை விட்டு மாவை எடுத்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. எல்லா மாவையும் நல்லா வலிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாவையும் நல்லா வலிச்சிட்டேங்க. கரண்டியை வச்சு நல்லா ஓரத்தில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்திங்கன்னா ஈஸியாக கரண்டிலேயே வந்துடும். நீங்கள் கையை விட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உளுந்தாட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியும் அரிசியும் கிரைண்டரில் போட்டுடலாம். நான் எப்பவுமே இந்த அரிசியும் ஜவ்வரிசியும் ஒன்றா தான் ஊற வைப்பேன். உங்களுக்கு காட்டணுக்காக தனித்தனி மெஷர்மெண்ட்டில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை ரெண்டையும் ஒன்றாவே நம்ம கிரைண்டரில் போட்டுடலாங்க. இது நைட்டு ஊற வச்ச தண்ணி இல்லைங்களா, இதை வந்து நம்ம கழிஞ்சி கீழே ஊற்றிடணும். ஏன்னா இது வந்து நைட்லேருந்து ஊறினங்காட்டி ஒரு லைட்டாக வாசம் வரும். அதனால் இது வந்து கீழே ஊற்றிடணுங்க. இதை வந்து நம்ம அரிசி ஆட்டும் போது இதை ஊற்றக்கூடாது. ஆனால் உளுந்து ஊற வச்ச தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். இதை இப்போ நான் கீழே ஊற்றிடுறேன். இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிடுறேன்.
நம்ம அரிசி போடும்போது எப்பவுமே கிரைண்டர் ஓடிட்டே இருக்கணுங்க. கிரைண்டரை நிறுத்திட்டு அரிசியை போட்டு மறுபடியும் கிரைண்டர் ஆன் பண்ணிங்கன்னா கிரைண்டர் நின்றும். அதுக்கப்புறம் மோட்டர் ஓடுறதுக்கு கஷ்டப்படும். அப்போ வந்து உங்களுக்கு மோட்டர் வந்து ரிப்பேர் ஆயிரும். அதனால எப்பவுமே கிரைண்டர் ஓட ஓட கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போடணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சைட்லலாம் அரிசி நிற்கிது. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இப்படி இப்படி தள்ளி விட்டுறணும். இல்லாட்டி இந்த சைடில் ஒட்டி இருக்கிற அரிசி மட்டும் ஆடாமல் திப்பி திப்பியாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தள்ளி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டேன். இதை வந்து இப்படி சைடில் இப்படி பண்ணணுங்க. ஏன்னா அரிசி வந்து அப்படியே திரி திரியாக ஒட்டிகிட்டே இருக்கும். அதை வந்து இப்படி சைடில் இப்படி பண்ணிவிட்டாங்கன்னா அரிசியில் உள்ளே போயிடும், நல்லா ஆடிக்கும். 7லேருந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள வந்து அரிசி ரெடி ஆயிருங்க. அதுக்கு மேலே நம்ம ஆட விட்டோம்னா ரொம்ப மையாட் ஆயிரும். அப்போ இட்லி வந்து உங்களுக்கு அழகாக ஸ்டிஃபாக இருக்காது, குழஞ்சி போயிடும். தோசைக்கு நல்லாயிருக்கும், பட் இட்லிக்கு நல்லா இருக்காது. அதனால் வந்து அரிசி கொஞ்சம் லைட்டாக திப்பி திப்பியாக இருக்கும்போது எடுத்துடணுங்க. அதுக்கு வந்து ஒரு 7 to 10 மினிட்ஸ் ஆடுனா போதும். நீங்கள் அரிசி எவ்வளோ நேரம் ஊற வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து. இப்போ நான் வந்து இது நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இல்லைங்களா, ஒரு 7 மினிட் ஆடிச்சுன்னா போதும். இதுவே நீங்கள் ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆட விடணுங்க. ஒரு 7 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாங்க. இவ்வளோ தான். இதுக்கு மேலே இப்போ நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதே இல்லைங்க. ஏன்னா கொஞ்சம் அரிசி கெட்டியாக ஆடணும். ரொம்ப கொலன்னு ரொம்ப தண்ணி ஊற்றி தண்ணியாட்டம் ஆட்டிட்டோம்னா நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் இதே இந்த பதத்துலேயே ஆடிட்டே இருக்கட்டுங்க. நல்லா கிரைண்டர் வந்து கொஞ்சம் ஓடுறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டியது இல்லைங்க. ஏன்னா நம்ம அரிசி போடும்போது அதில் தண்ணி இருந்துச்சு இல்லைங்களா, அதுவே போதும். இப்போது 7 நிமிஷம் அரிசி ஆடிடுச்சுங்க. எடுத்து பார்க்கலாம் நல்லா ஆடி இருக்கான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குளன்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக தருன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜ் தாங்க கரெக்டு. ரொம்ப ஸ்டேஜில் நம்ம மாவு அள்ளிடலாம். அதே மாதிரி அந்த கரண்டியவே எடுத்துக்கணும். கரண்டி கொஞ்சம் க்ரிப்பாக பிடிச்சிக்கணுங்க. ஏன்னா அது மாவு வந்து ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். அப்போ உங்களை கரண்டி கரெக்டாக பிடிச்சி இதே மாதிரி அள்ளி ஊற்றிக்கங்க. நான் இப்போ கையில் கேமரா வச்சுருக்கிறதுனால நான் டப்பா கீழே வச்சுருக்கேன். இல்லாட்டி நான் கையில் பிடிச்சி அப்படியே கிட்டையே வச்சு டக்குன்னு எடுத்து ஊற்றிடுவேன். நல்லா வலிச்சு எடுத்துக்கணுங்க எல்லா மாவையும். இப்படி நீங்கள் கரண்டியில் பண்ணும்போது உங்கள் கைக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஈஸியாக எல்லா மாவையும் எடுத்துடலாம். கரண்டியில் எடுத்தால் கூட, இந்த கையில் எடுத்தால் கூட ரொம்ப லேட் ஆகும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாங்க. கிரைண்டர் நல்லா கழுவிட்டோம். இப்போ கிரைண்டர் ஆஃப் பண்ணிடலாங்க. பார்த்தீங்கன்னா சைடுலலாம் எங்கேயுமே மாவு ஆகலை. ரொம்ப ஈஸியாக நம்ம கிரைண்டரை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிரைண்டரை கழட்டிட்டு இந்த தண்ணி எடுத்து நம்ம மாவுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் இந்த கல்லை எடுக்கும் போதே இதை அப்படியே மாவு எடுத்து வச்சுருக்கிறதுல வச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வலிச்சிருவேங்க. அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதை க்ளீன் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். அடுத்தது இந்த கிரைண்டரில் இருக்கிறத எடுத்து ஊற்றிடலாங்க. இப்போ இந்த தண்ணியை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதையும் கழுவி ஊற்றிடலாங்க. இப்போது 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டேன். இதையும் உள்ளே ஊற்றிடுறேங்க. இப்போ உடனே இதை வாஷ் பண்ணி வச்சிடணும், இல்லாட்டி இது காஞ்சிரும். இப்போது இதுலைங்க 2 ஸ்பூன் உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். நல்லா கரண்டிலேயே கலக்கிடலாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து மாவு புளிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கை விட்டு கலக்குங்க. உங்கள் பாடி ஹீட்னால மாவு சீக்கிரம் புளிச்சிடும். ஒவ்வொருத்தவங்க வந்து மாவு ரொம்ப புளிச்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாள்லேயே மாவு ரொம்ப புளிச்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கை விட்டு கலக்காதீங்க, இந்த மாதிரி கரண்டி விட்டு கலக்குங்க. மாவு அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது. 1 வாரம் இருந்தாலும் மாவு நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா கலக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சிட்டேங்க. இது குண்டாவில் அரை குண்டாக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், அரை குண்டாக்கு இருக்குது. இதை வந்து நல்லா மூடி போட்டு மூடிடணும். ரொம்ப டைட்டாக மூடாதீங்க, கொஞ்சம் கேப் இருக்கட்டும். ரொம்ப கப்புன்னு மூடினோம்னாலும் மாவு வந்து புளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருங்க. இப்போ நான் காலையில் ஆட்டியிருக்கேன் இல்லைங்களா, நைட்டு டிஃபனுக்கு இது ரெடி ஆயிரும். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா புளிக்கணுங்க. சன்லைட் இருக்கிற ஊராக இருந்துச்சுன்னா இதை அப்படியே நீங்கள் வெளியவே வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டு பிளேஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வார்ம் ஆக்குற இடத்துல இதை கொண்டு போய் வைக்கணும். இல்லை கன்வென்ஷனல் ஓவனில் வச்சு லைட் போட்டு இதை உள்ளே வச்சிடலாங்க. அப்படி இல்லாட்டி ஓவனை வந்து ஒரு 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸு, அதுக்கப்புறம் இதை வந்து உள்ளெடுத்து வச்சு மூடிட்டிங்கன்னா சாயங்காலம் உங்களுக்கு இந்த மாவு ரெடி ஆயிரும். இப்போ இதை வந்து நான் ஓவனில் லைட் வச்சு 8 ஹவர்ஸ் புளிக்க வைக்க போகிறேங்க. மாவு ஆட்டினோடனே இந்த கிரைண்டர் ட்ரம்மை கழுவி வச்சிருந்துங்க. அதுக்கப்புறம் மாவெல்லாம் புளிக்க வைக்கிறதுக்கு வச்சதுக்கப்புறம்
இந்த ட்ரம்மை நல்லா துணி போட்டு தொடச்சி வச்சிருங்க. தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் காயிட்டும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு சொல்லி வைக்கவே கூடாதுங்க. அப்படி வச்சோன்னா அந்த ஜாயிண்டிங்லாம் இருக்கிற கம்மு போயிட்டு நம்மளுக்கு ஓட்டை விழுந்துடும். சீக்கிரமாக ட்ரம்மு ஓட்டை விழுந்துருங்க. அதனால வந்து உடனே கழுவுன உடனே ஒரு வர துணி போட்டு தொடச்சி வச்சிடணுங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு தான் நம்ம வேறு வேலையே பண்ணணும். உங்களுக்கு இதோட கிரைண்டரோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும். அதே மாதிரி தான் கிரைண்டரையும் நீங்கள் ஆட்டின உடனே எடுத்து ஏதாவது கபோர்டுக்குள்ளே வைக்கிறதா மாதிரி இருந்தீங்கன்னா வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கிரைண்டர் மோட்டர் வந்து சூடாக இருக்கும். அது வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் இதை எடுத்து உள்ளே வைக்கணுங்க. ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இது வெளியே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே எடுத்து வைக்கிறீங்களோ அங்கே வச்சுக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆச்சுங்க மாவாட்டி. புளிச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா அருமையாக புளிச்சிருச்சு மாவு. 1/2 டப்பாவுக்கு தான் ஊற்றி வச்சு பார்த்தீங்கன்னா டப்பா ஃபுல்லாக அப்படியே பொங்கி வந்திருக்கு. 8 மணி நேரம் தாங்க ஊறிச்சு. எவ்வளோ அழகாக பொங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து லைட்டாக கலக்கணும். நம்ம வந்து கலக்காமல் இட்லி ஊற்றக்கூடாது. ஏன்னா கலக்காமல் மேலால் மட்டும் எடுத்து இட்லி ஊற்றிட்டு இருந்தோம்னா அடியில் தண்ணி கோத்து நின்றுட்டு 2-3 நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப மாவு தண்ணியாயிடும். அதில் எது இட்லியோ தோசையோ ஊற்றினாலும் பஃபியாக வராது. அதனால் வந்து இது லைட்டாக கலக்கணும். ரொம்ப கலக்கணும்னா அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் உடஞ்சிரும். ஸோ லைட்டாக கலக்கணும். அடியால் இருந்து மேலே வரைக்கும் நல்லா கலக்கணுங்க. கரண்டி விட்டு கலக்கலாம். இப்போ பாருங்க அப்படியே மாவு அவ்வளோ அழகாக இருக்குது. இது லைட்டாக கலக்கணுங்க. மாவை லைட்டாக கலக்கிட்டேன். இப்போ இட்லி ஊற்றிடலாங்க. நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட்டுட்டேன். இட்லி தட்டுக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கலக்கலாம். கொஞ்சம் தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா அப்படியே ஊற்றலாம். இப்போ அடுத்த தட்டு வைக்கலாங்க. அடுத்த தட்டு வைக்கும்போது வந்து ஆல்டர்னேட்டிவாக வைக்கணும். இப்போ இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேராக வந்து இந்த இட்லி பானை வரணும். அப்போ தான் ஈவனாக இட்லி வேகும். ரொம்ப வலி இட்லி ஊற்றக்கூடாதுங்க. ஏன்னா அது கொஞ்சம் வெந்து மேலே எலும்பி வரும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றணுங்க. இப்போது இட்லியெல்லாம் ஊற்றியாச்சுங்க. இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேணுங்க. இட்லிக்கு வந்து 15 நிமிஷம் டைமு. நீங்கள் இந்த மாவை வந்து சின்ன டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு டெய்லி ஒரு டப்பாவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவ்வளோ டப்பாஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்போல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ ஒரு சின்ன டப்பா எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. மீதி ஆச்சுன்னா அந்த சின்ன டப்பாவோட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் வேணுன்னா அதில் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 2 days இட்லி ஊற்றுங்க. செகண்ட் 2 days தோசை ஊற்றுங்க. அடுத்த 2 daysக்கு வந்து பனியார் ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு 2 days தான் இட்லி வந்து செம்மையாக இருக்குங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா அதோட பஃபினஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் இட்லி சாஃப்ட்னஸ் குறைஞ்சிரும். மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 days ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்னா ஒரு சின்ன ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 1 monthக்கு வரும். ஃப்ரீசரில் வைக்கும்போது வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி டைட்டாக போட்டு வைக்கணும். இல்லாட்டி வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆயிருங்க. இட்லி வேகட்டும். இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நான் ஓரமெல்லாம் தொடச்சிட்டு கரண்டியெல்லாம் எடுத்துட்டேங்க. இப்போ இதை நல்லா மூடி போட்டு நல்லா டைட்டாக போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மறுபடியும் எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி ஊற்றும் போது மட்டும் மாவு எப்பவுமே ஜில்லுன்னு இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் காலையில் இட்லி ஊற்றுற மாதிரி இருந்தீங்கன்னா நைட்டே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு மாவு எடுத்து வெளியே வச்சுருங்க. இட்லி ஊற்றும் போது மாவு எப்பவுமே ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. மாவு ஜில்லுன்னு இருந்தால் இட்லி சாஃப்டாக வராது, கல் மாதிரி இருக்கும். தோசைக்கு பணியாரத்துக்கு மாவு ஜில்லுன்னு இருந்தால் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். பட் இட்லிக்கு மட்டும் மாவு ஜில்லுன்னே இருக்கக்கூடாதுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே இட்லி எல்லாம் அருமையாக அப்படியே பஞ்சாட்டம் வந்திருக்கு பாருங்கள். இப்படி வெடிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்படி வந்தது தான் மாவு நல்லா புளிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பாருங்க. ஒரு கருவேப்பிலை குச்சியை விட்டு பார்த்தீங்கன்னா மாவு குச்சியில் ஒட்டாத வரணும். இப்போ வந்து இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி எடுத்துடலாம். எடுத்தோன்னையுமேங்க கரண்டி விட்டு இட்லி எடுத்துடக்கூடாது. இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி திருவிட்டு இதை அதில் இப்படி திருப்பி காட்டணுங்க. 4 இட்லியும் நல்லா காட்டிட்டு வச்சுருங்க. பாருங்க இந்த தட்டும் நல்லா வெந்துருச்சு. அப்படியே வெடிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த தட்டையும் நல்லா காட்டிக்கோங்க. தண்ணியில் காட்டிட்டு ஒரு 1 நிமிஷம் வைக்கலாங்க. ஸ்பூனை ஈரம் பண்ணிக்கணுங்க. பண்ணிவிட்டு இப்படி ஒரே ஒரு தள்ளினீங்கன்னா அப்படியே அழகாக விழுகும் இட்லி. பாருங்கள் ஒட்டவே இல்லை இட்லி. இப்போ அடுத்த தட்டையும் எடுத்துடலாம். பாருங்கள் அப்படியே ஒட்டாமல் விழுகுது. ஒன்றுமே நீங்கள் கஷ்டமே பட வேண்டியது. இப்படி ஸ்பூனை தொட்டிங்கனாவே இட்லி தானாக விழுந்துடும். இப்போ பாருங்கள் நான் இதை பிச்சு உங்களுக்கு காட்டுறேன்.
அப்படியே அவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். கஷ்டமே பட வேண்டியதில்லை இட்லியை பிச்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ வாயில் போட்டிங்கன்னா அப்படியே கரைஞ்சிரும். இப்போது சுவையான மல்லிகைப்பூ போன்ற இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.